இப்போ ப்ளவுஸ் துணியை ஓப்பன் பண்ணி அதை உள்பக்கமாக திருப்பி அதோட கார்னரில் 2 பக்கம் 2 தையல் போட்டுக்கலாங்க. இப்போது ஃபஸ்ட்டு 2த்தையும் ஜாயின் பண்ணுங்க இல்லையா, அது மேலே ஒரு மேல் தையல் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போடுறப்ப துணியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பிடிச்சி தைச்சிக்கோங்க. இப்போது மேல் தையல் போட்டதுக்கப்புறமா அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, தையல் நல்லாவே விழுந்துருக்குங்க. இப்போ ப்ளவுஸ் துணியை உள்பக்கமாக மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே தையல் போட்டுங்க இல்லையா, அதோட ஆப்போசிட் பக்கம் இன்னொரு தையல் போட்டுக்கலாங்க. அதாச்சும் சுடிதார்லலாம் 2 தையல் போட்டு விடுவோங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பட்டை தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் தையல் போடுறப்போ துணிங்க கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட ஆரம்பிக்கணும். இப்போது இதை தைச்சி முடிச்சதுக்கப்புறமா சைடில் ஒரு தையல் போட்டுக்கலாங்க, துணி நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போ ப்ளவுஸோட முனப்பகுதியை முதல்ல இந்த மாதிரி ஒரு மடிப்பு